முருங்கைக்காய வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த ரெசிபி சொல்ல சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக. முருங்கைக்காய கட் பண்ணி வேக வச்சு உள்ள உள்ள சதையெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், கட் பண்ண வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்குற கேப்ல ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 5, 6 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4, 5 காஞ்ச மிளகாய். காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்டையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அது கூடயே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? முருங்கக்காய் சதை, அத அப்படியே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த தண்ணியும் சேர்க்காம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியே நான் இது கூட சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணீங்கன்னா, செம்ம டேஸ்டியான கறி குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.